மக்கள் தொகை சதவீதம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இங்க இந்தியாவுல இந்த சிறுபான்மை தொண்டு நிறுவனங்கள் இந்த அளவுக்கு உதவி செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் எப்படியாவது இந்துக்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்ப இதே போல உலகம் முழுக்க ஏன் ஆப்பிரிக்காவுல பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவுல இருக்காங்க. அப்போ அந்த ஆப்பிரிக்காவுல போயிட்டு இந்த தொண்டு நிறுவனங்கள் ஏன் உதவி செய்யல? அது கிறிஸ்தவ மதம் சார்ந்த தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதம் சார்ந்த தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தொண்டு நிறுவனங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்துல போயிட்டு ஏன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யல? ஏன்னா அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே மதம் மாறிட்டாங்க. இனிமே அங்க இருக்கிற மக்களை மதமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆப்பிரிக்காவுல கிட்டத்தட்ட இந்த பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, டிரைபல்ஸ், அவங்களை தவிர்த்து பிற மக்கள் அனைவரும் பாதி பேர் இஸ்லாமுக்கும் பாதி பேர் கிறிஸ்தவத்துக்கும் மாறிட்டாங்க.